குண்டூசிக்கு கூர்மையும் துளசிக்கு வாசனையும் இயற்கை. கை நிறைந்த பொன்னை காட்டினாலும் கண் நிறைந்த கணவனே மேல். பொன்னாவரை கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அளவுக்கு அதிகமாக உடம்பு குறைந்து நலம் பெறலாம். இதய பலவீனம் குணமாக தூதுவளை காய் மோரில் ஊற வைத்து காய வைத்து வறுத்து சாப்பிட்டு வரவும். கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள். நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்பியதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி. தவறேனும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நில், தப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம் அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் கொடுக்க அமையட்டும். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. கோவணத்தில் ஒரு காசு இருந்தால் கோழி கூவ ஒரு பாட்டு வரும். காடு வெந்தால் சந்தன மரமும் வேகாதோ. தன் கால் பெருவிரலை பார்த்து நடக்க வேண்டும். தலைவலி குணமாக வெற்றிலை காம்பு வைங்கம் ஆல அரிசி சம அளவு கலந்து அரைத்து சூடாக்கி நெற்றிப்பொட்டில் உச்சந்தலையில் தடவவும். கலங்கிய ஆற்று நீருக்கு ஒரு காரணம் இருக்கும். சீரகத்தை பொன் வறுவலாக வறுத்து பொடி செய்து சூரணமாக பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. தி லாஸ்ட் ஒன். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதே. கொய்யா இலையை காய்ச்சி ஒரு ஸ்பூன் அளவு அரை மணி நேரம் ஒரு தடவை குடித்து வந்தால் வாந்தி பேதி நிற்கும்.